வீர தீர சூரன் விக்ரம் நடிப்பு வெளியே வந்திருக்கும். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்துட்டு வந்தோம். படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்தோம் இந்த படத்தை. சரி எப்போ வரும் எப்போ வரும், ஏன்னா இந்த படம் காலையிலே ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி கடைசியில் 7 மணி ஷோ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. 7 மணி ஷோ நாங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்த்தோம். ஏன்னா விக்ரம்காக, ஏன்னா விக்ரம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விக்ரமுடைய இந்த படத்தில் அவருடைய நடிப்பு அபாரமாக இருக்குது. ஆனால் உண்மையிலே ஒவ்வொரு படத்துக்குமே நடிப்பு விக்ரம் குறையே சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த படத்துலேயும் ஒரே ஒரு நைட்டில் நடக்கிற கதை. பிருத்தி அவர் தான் விக்ரமை சின்ன வயசுல எடுத்து வளர்த்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலாம் காமிக்க மாட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு மகன் சுராஜ் மலையாள ஆக்டர், நிறைய மலையாள படம் பண்ணியிருப்பார். அதுக்கு அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் தங்கச்சி, புருஷன், மச்சான், மாமன், குழந்தை, குட்டின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய குடும்பத்தை காமிக்கிறாங்க. நல்லா விருந்து வெட்டி நல்லா அன்றைக்கி கறி குழம்போடு சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு லேடி திடீர்னு வீட்டு வாசப்படியில் என் புருஷன் எங்கடா, என் புருஷன் என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி நான் ஐஜி கிட்டே போகிறேன், டிஜிபி கிட்டே போகிறேன், கலெக்டர் கிட்டே போகிறேன்னு ஒரே வீட்டில் ஒரே தகராறு அந்த சின்ன ஒரு குழந்தைங்க கூட வச்சுருக்காங்க. நம்ம உன் புருஷனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அந்த குழந்தை ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட ஆசைப்பட்டு அந்த அம்மா ஏண்டி நானே புருஷன் காணுன்னு தேடிக்கிறேன், இவங்க சிக்கன் பீஸ் இருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க. அந்த குழந்தை அழுது, இல்லைம்மா எனக்கு சிக்கன் வேணாம். அந்த அம்மா சரி அவன் குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு சிக்கன் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து கொடுக்க வருது. அதோடு பார்த்திங்கன்னா அந்த அம்மா காணும். உடனே அவன் வீட்டுக்காரன் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா, சார் என் பொண்டாட்டி காணும், இந்த மாதிரி பெரிய வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போச்சு, அதுக்கப்புறம் ஆளை காணோன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா போலீஸாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் ஒரு முன்விரோதம் இருக்குது. சரி இவர் என்றைக்காவது என்கவுண்டரில் போட்டு தரலான்னு பார்த்தா இது நல்ல கேஸ் மாட்டிச்சு. பொண்டாட்டி குழந்தை, அப்போ காலி பண்ணிட்டாங்களா. அவர் என்ன பண்ணார், டிஜிபி கிட்ட ஐஜி கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்த பக்கம் சுராஜ் அவங்க அப்பா தப்பிக்கணும். சரி இந்த பக்கம் போலீஸ்கிட்டேருந்து என்கவுண்டரில் தப்பிக்கணும். இந்த குழந்தைய அம்மா அப்பா நான் கொள்ளலை, நாங்கள் வந்துட்டாங்க, திட்டினாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் யார்கிட்ட அவங்க உதவி போகிறாங்கன்னா விக்ரம். ஏன்னா அந்த வீட்டில் வளர்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் போயிட்டு பழைசெல்லாம் மறந்துட்டு, அவர் நம்ம பாஷா மாதிரி பழைய பாஷாவெல்லாம் மறந்துட்டு அவர் ஒரு வில்லேஜில் போயிட்டு மளிகை வச்சுட்டு அவருக்கு 2 பசங்க, துஸ்ரா விஜயன் தான் ஒய்ஃபு, ஒரு அம்மா, சந்தோஷமாக வாழ்கிறார். இங்கே போயிட்டு இவர் பிருத்தி போய் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி என் உயிர் காப்பாற்று, இந்த மாதிரி எனக்கு என்கவுண்டர் பண்ணுறாங்க, எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு. அப்போ மறுபடியும் தலைவன் விஸ்வரூபம் எடுத்து வீர தீர சூரனாக மாறி அந்த என்கவுண்டர் பண்ணுற போலீஸை போட்டு தள்ளுறாரா, இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவங்களே ஆபத்து ஆகி இவங்கள போட்டு தள்ளுறாரா, இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்கள போட்டு தள்ளுறாங்களா, இல்லை அதுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இவர் எப்படி வீரனா ஒரு பயங்கர ஒரு ரவுடியாக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இவர் கல்யாண தப்பே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டரையும் பெரிய அந்த ஊரோட பெரிய ஜமீன்தாரையும் போட்டு தள்ளுவார். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இப்படியெல்லாம் சேர்ந்து இந்த வீர தீர சூரன் படத்தை ஒரே நைட்டில் முடிக்க ட்ரை பண்ணி நமக்கு 2.25 மணி நேரம் அருண்குமார் இழு வளன்னு அப்படி சுற்றி அடித்து தெறிக்க விட்டுருக்காரு இந்த படத்தை. உண்மையிலே விக்ரமோட நடிப்பு மனசு, அந்த மளிகை கடை ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூட்டரில் ஆரம்பித்து அந்த துஸ்ரா விஜயனை உட்கார வச்சு அந்த சிலிங்கிள் அந்த ஸ்டைலு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மளிகை கடையில் பொட்டலம் அடித்து கொடுக்குறது ஆரம்பித்து, அதுக்கப்புறம் தூக்கி அவருடைய கன் ஷாட்டில் ஆரம்பித்து அதெல்லாம் செம்ம சூப்பர். அதுவும் அல்டிமேட்டான சீன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கிளையம் அப்படியே கரெக்டாக அந்த சுராஜுக்கு இவருக்கும் ஒரு ஃபைட் வரும். டேய் சுராஜ் இவரை போட்டு தள்ளுவார். அந்த டைமில் இவர் சுராஜ் எப்படி போட்டு தள்ளுறது, அந்த ஃபைட் அல்டிமேட்டாக இருந்தது. அந்த மாதிரி இந்த படத்தில் விக்ரமுக்காக ஒரு 2-3 சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மற்ற டைமில் இந்த படத்தில் இந்த கைதி படம் எப்படி இருந்ததோ, இந்த மேக்ஸ் படம் எப்படி இருந்ததோ, ஒரே நைட்டில் மேக்ஸ் படம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பெரிய ரவுடி கும்பு தாக்க வரும். அது ஒரு போலீஸ் ஒரு 5 போலீஸ் அதில் மாட்டிக்கணும், ஒருத்தர் நாங்கள் செத்துருவோம். சுதீப் எப்படி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த போலீஸ்காரன் காப்பாற்றுறான்னு பயங்கர பிரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணி அதை காப்பாற்றுவார். கைதி படத்தில் எப்படின்னா, கைதி ஒரு போலீஸுக்கு அடி போட்டுரும், ரவுடிங்கெல்லாம் போலீஸை துரத்துருவாங்க. அந்த டைமில் லாரி டிரைவர் நம்ம கார்த்தி அந்த ஒரு நைட்டில் எடுத்துன்னு போயிட்டு அவர் எப்படியாவது அந்த போலீஸ் ஸ்டேஷனை காப்பாற்றணும். போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே பயங்கரமாக 4 பக்கம் இந்த ரவுடிங்க அட்டன் பண்ணுவாங்க. அந்த போலீஸ்காரையும் காப்பாற்றணும். அந்த போலீஸ்காரர் டீல் பண்ணுறாரு, நான் உங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி உங்கள் குழந்தைய சேர்த்து வைக்கிறேன்னு. அப்போ அந்த போலீஸ்காரனை காப்பாற்றி அந்த குழந்தைய போயிட்டு எப்படி அடைஞ்சாரு ஒரு நைட்டில் தெரியும். அந்த படத்தில் அவ்வளோ நேர்கோட்டில் போவோம், இந்த படத்துலையும் அவ்வளோ நேர்கோட்டில் ஷார்ப்பாக போய்ட்டு அந்த படம் முடியும். ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, ஆரம்பிக்கிறப்போ ஒரு 1/2 hour நமக்கே மெர்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. திடீர்னு ஒரு வரதும், குழந்தை காணன்றதும், என் புருஷன் காணன்றதும், ஒரு அந்த அம்மாவும் குழந்தை காணன்றதும், அப்புறம் இவங்க தான் பண்ணாங்களா, யார் பண்ணாங்கன்றது ஒரு திக்குன்றதும், அப்படி ஒரு 1/2 hourல பார்த்தீங்கன்னா அவன் புருஷன் திடீர்னு நான் எங்கேயும் வெளியே போயிருந்தேன், என் பொண்டாட்டி காணன்றதும்,
அதுவே ஒரு அம்புக்கா போச்சு, ஒரு மொக்கையாகி போச்சு. சரி கிளைமேக்ஸில் இந்த பொண்டாட்டி புருஷன் 2 பேருமே எங்கேயோ போயிருப்பாங்க, தானா வந்துருவாங்க. சம்மந்தமே இல்லாம இவங்க அடிச்சுக்குவாங்க. அத கூட கரெக்ட்டா கோர்வையா கன்வே பண்ணாம, சம்மந்தம் இல்லாம விட்டுட்டார் டைரக்டர். இதில சூப்பரா கன்வே பண்ணிக்கலாம். ஏன்னா, ஒரு சாதாரண இந்த இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல இவங்க இப்படி அடிச்சுக்கினாங்களே, அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அத கூட இல்லாம, பொண்டாட்டிக்கு காணாம போனது, அது எங்கேயோ போயிடுச்சு. யாரோ மயக்கடிச்சு வந்து ஹாஸ்பிட்டல்ல அது ஒரு டயலாக்கா வந்தது. புருஷன் திடீர்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு என் பொண்டாட்டி காணோம்னு ஃபோன் பண்றாங்க. இவங்க 2 பேருமே கிளைமாக்ஸ்ல பஸ்ல ஏறி ஜாலியா போயிட்டு இருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு. என்னடா கொடுமை இது! அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் துஸ்ரா விஜயனும், விக்ரமும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி, அந்த லவ் சீன் ஆகட்டும், ஹஸ்பண்டுக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு இதுவாகட்டும், அது பயங்கரமா இருந்தது. திருவிழா செட்டப் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிக்குது. திருவிழாலேயே படம் ஆரம்பிக்குது. திருவிழான்னு சொல்றாங்க. திருவிழா செட்டப்புக்கு நமக்கு படம் ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. அது கொஞ்சம் ரிப்பீட் சீனாவே நெறைய இருந்தது. அப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவும், இந்த வில்லன்களும் பேசுறது, அப்புறம் எஸ்.ஜே. சூர்யாவும், விக்ரமும் பேசுறதுலாம் ரிப்பீட் சீனு ஏகப்பட்ட ரிப்பீட் சீன்ங்க. நம்ம அதெல்லாம் ஒரு டைம் ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் போர் அடிக்கவே ஆரம்பிச்சிருது. ஏன்னா, ஒரு சீன் நல்லா இருக்குது. அடுத்த சீன் அதையே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவன போட்டு தள்ளுறான், அவன இவன போட்டு தள்ளுறான், அது ஒரு பக்கம். சுராஜும், அப்புறம் அவங்க அப்பாவும் தப்பிக்கிற சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் பயங்கரமா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலேயே தப்பிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் இங்க போறது, அங்க வர்றது, அந்த கார மாத்துறது, பைக்க மாத்துறது, வேன மாத்துறதுன்னு சொல்லி இதுவே ரிப்பீட் சீன் அதிகமா இருக்கிறதுனால, அதுதான் இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு வீர தீர சூரன் பேர் வச்சுட்டு வீரம் ஃபுல்லா இருக்கு. திரகமா நம்ம விக்ரம் இருக்காரு. ஆனா, வீர தீர சூரனா இருக்காருன்னு பார்த்தா, சூரனா மூளையா யூஸ் பண்றாங்க பார்த்தா, இந்த படத்துல அருண்குமார் மூளைய கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்ல. மூளைய யூஸ் பண்ணியிருந்தா கைதி மாரியோ, மேக்ஸ் மாரியோ ஒரு சூப்பரான படத்த குடுத்துருப்பாரு. இவரு மூளைய யூஸ் பண்ணாதனால என்ன பண்ணாருன்னா, பிளாட்டா பண்ணி வச்சிருக்காரு. நல்லா விறுவிறுப்பா ஃபர்ஸ்ட்டு கொண்டு போனத, அப்படியே டோட்டலா அப்படியே கமர்ஷியலா போய் கிளைமாக்ஸ்ல ஓவர் ஃபைட்டு. அங்க 10 நிமிஷம் முன்னாடி ஒரு ஃபைட் நடக்குது கிளைமாக்ஸ்ல. அதுவும் பயங்கரமான மாஸா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்ல வந்து இவரு அடி வாங்கின்னு, உத வாங்கின்னு, பொம்பளைங்கிட்ட அடி வாங்கின்னு, இங்க அடி வாங்கின்னு, அது ஒரு மொக்கத்தனமா ஒரு 20 நிமிஷம் வேஸ்ட்டா போகுது. அது நமக்கு பார்த்தப்ப கிரிப்பா இருக்கப்ப படத்த டக்குனு அடுத்து அவன் அப்பா சீன் முடிச்சிருந்தா, இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் 10 நிமிஷம் இருந்தா, ஒரு எக்ஸ்ட்ரானரி படமா இருந்திருக்கும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 1/4 மணி நேரம், 1/2 அன் ஹவர் தூக்கி கட் பண்ணி குப்பையில போடலாம் இந்த படத்த. ஏன்னா ரிப்பீட் சீன் அவ்வளோ அதிகமா இருக்கு. மத்தபடி இந்த ரூ. 200 நான் குடுத்த டிக்கெட்டுக்கு விக்ரம்காக இந்த படத்த ஒரு முறை கண்டிப்பா பார்க்கலாம். அதே மாரி மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் தலைவா, நீங்க உண்மையிலேயே பின்னணி இசையிலயும் சரி, இந்த 2, 3 சாங் அப்படியே மானிட்டரி சாங் மாரி வருது. அதுலயும் சரி, நீங்க பக்காவா சூப்பரா பண்ணிட்டீங்க. உண்மையிலே மியூசிக் மனசுக்கு இதமா இருந்தது. அளவோட குடுத்துருந்தீங்க. அதே மாரி தேனி ஈஸ்வர் கேமரா ஒர்க்கு வேற லெவல் இருந்தது. கேமராவும் மியூசிக் நம்மள கண்ல ஒத்திக்கலாம். பத்தாததுக்கு விக்ரம் ஆக்டிங் வந்து படத்துல அப்படியே தூக்கி நிக்க வச்சுச்சு நம்ம படத்த. உண்மையிலே விக்ரம், தேனி ஈஸ்வர், ஜிவி பிரகாஷ் இவங்க 3 பேரும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அருண்குமார், நீங்க நல்லா பண்ணீங்க இந்த படத்துக்கு. ஆரம்பம் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே வந்து இவனுங்களே கேடி கேப் மாரிங்க. இவனுங்களுக்கு எதுக்கு நல்லவனா ஒரு சீன வைக்கிறீங்க திருப்பியும்? இவனுங்கலாம் பச்சை துரோகம். விக்ரம் தான் இதுல நல்லவன். மத்தவங்க எல்லாமே எஸ்.ஜே. சூர்யா பக்கம் ஒரு பக்கம் கேடி கேப் மாரி அவனுக்கு ஒரு ஃபேமிலி காட்டுறீங்க. இந்த பக்கம் திருட்டு ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி காட்டுறீங்க. அந்த ஃபேமிலிக்கு இவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரா சீன்லாம் எதுக்கு? அவன் மேலே சரி ஓகே அவன் நல்லவன், அவன் ஏதோ பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு ஃபேமிலி காமிக்கலாம், அவன் குழந்தை குட்டியம்லாம் அவன் பாசத்தை காமிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு ஃபேமிலி, ஆளாளுக்கு ஒரு குழந்தை, ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை அப்படி வச்சுட்டு அதில் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் இப்படி நீங்கள் குட்டையை குழப்பிங்கனாலும் இந்த படத்துக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. இல்லைனா இந்த படம் உண்மையிலே நீங்கள் இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி ஷார்ப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா இந்த படம் இன்றைக்கி வந்து வீர தீர சூரமாக இன்றைக்கி டாப் 10ல் நீங்கள் சொன்ன மாதிரி 100 கோடி வசூலில் இன்றைக்கி படம் நின்று இருக்கும். ஆனால் இப்போவும் சொல்ல முடியாது ரசிகர்கள் எப்படின்னு சொல்லி. எனக்கு பர்சனலாக பிடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பர்சனலாக பிடிக்கலன்னா இந்த மாதிரி சில சீன்லாம் பிடிக்கல. படம் பார்க்குறப்ப எனக்கு ஓகே ஒரு முறை பார்க்கலான்னு தோணுச்சு. ஆனால் பர்சனலாக ஐயோ இப்படி அருண்குமார் பொட்டியை குழம்பி வச்சுருக்காரு அப்படி தான் தோணுச்சு. அதனால் வீர தீர சூரன் எனக்காக காசு கொடுத்து பார்க்கணுன்னாக்கா எனக்கு என்னுடைய பர்சனலாக ரிவ்யூ என்னன்னா, அதை ஒரு முறை பார்க்கலாம். அதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது சாமி.